Hey guys, welcome back. இன்னைக்கு வீடியோல ஒரு மொபைல் வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா Samsung M30s ஸ்மார்ட்போன் Amazonல கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ல ஆர்டர் பண்ணி வாங்குனதுதான். இந்த சேனல்ல மொபைல் அன்பாக்சிங் இதுதான் செகண்ட் வீடியோ. ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கோம். ரொம்ப நாளுக்கு முன்னாடி Redmi Y2ன்ற மொபைல் வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்போதான் நம்ம மொபைல் அன்பாக்சிங் பண்றோம். இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல 6000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி பேக்கப்போட இந்த மொபைல் கொடுக்குறாங்க. பிளஸ் 48 மெகா பிக்சலோட ட்ரிபிள் கேமராவும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மொபைல் டே டு டே யூசேஜுக்கு எந்த மாதிரி இருக்குது அண்ட் ஓவராலாக எந்த மாதிரி இருக்குது, இந்த மொபைலோடைய கேமரா குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குது, சாம்பிள் இமேஜ் சாம்பிள் வீடியோஸ் எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ப்ரைஸுக்கு இந்த மொபைல் ஒர்த்தா, ப்ளஸ் இந்த மொபைல் வாங்கலாமா, அப்படி இல்லைனா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் Realme XT அதுவும் இல்லைனா Redmi Note 8 Proக்கு வெயிட் பண்ணலாமா, இல்லை இது வாங்கினதே பெட்டரா அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் புதுசாக வீடியோஸ் போடுறப்ப நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக்கேஜிங் நல்லாவே இருக்குது. அண்ட் பாக்ஸோடைய பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோடைய மெயின் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 6000 mAh பேட்டரி, 48 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, சூப்பர் AMOLED டிஸ்பிளே, ஸோ எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ள மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆர்டர் பண்ண மொபைல் ப்ளூ கலர், 4GB RAM அண்ட் 64GB இன்டர்னல் மெமரி. அண்ட் பாக்ஸில் வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா குவிக் ஸ்டார்ட் கைட் ப்ளஸ் வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் எஜெக்ட் பண்ணுற பின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிலிகான் கேஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன், பட் கொடுக்கல. அண்ட் ஒரு C டைப் சார்ஜர் USB கேபிள், குவாலிட்டி நல்லாவே இருக்கு. இந்த மொபைலோட பேட்டரி பேக்கப் 6000 mAhன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி 18 வாட் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் 1.6 ஆம்ப் அண்ட் 5 வோல்ட் 2 ஆம்ப். ஸோ இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி இந்த மொபைலை 0லேருந்து 100%க்கு சார்ஜ் போட உங்களுக்கு 2 hours 10 minutes to 2 hours 30 minutes வரைக்கும் ஆகும். ஸோ பேட்டரி 6000 mAhன்றதுனால ஃபுல்லாக சார்ஜ் ஆக கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும். மற்றபடி பாக்ஸில் வேற எதுவுமே இல்லை. ஸோ பாக்ஸில் சிலிகான் கேஸ் மிஸ்ஸிங், எல்லா ஃபோனுக்கும் கொடுப்பாங்க, இந்த ஃபோனுக்கும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அப்படியே ஃபோனுக்கு வரும். ஃபோனோட டிஸ்பிளே நாச் டைப் அண்ட் பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா வித் ஃபிளாஷ் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. மொபைலோட லெஃப்ட் சைடில் சிம் எஜெக்ட் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேல 2 நானோ சிம், ரெண்டுமே 3G அண்ட் 4G சப்போர்ட் பண்ணும். பிளஸ் டெடிகேட்டடா மெமரி கார்டுக்கும் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட இன்டர்னல் மெமரி 64GB அண்ட் நம்ம எக்ஸ்பாண்டபிள் அப் டு 512GB வரைக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்ல ஒரு ஆப்ஷன். அண்ட் அப்படியே மொபைலோட பாட்டம் சைடு வந்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கு ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பக்கத்தில் மைக்குக்கான ஒரு சின்ன ஹோல் இருக்கு. அண்ட் C டைப் சார்ஜர் அடாப்டர் கனெக்ட் பண்ற போர்ட் இருக்கு. பக்கத்தில் 3.5mm ஆடியோ ஜாக் இருக்கு. மொபைலோட ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் அண்ட் பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் இருக்கு. ஸோ இது செகண்டரி மைக்கான ஹோல் நினைக்கிறேன். அண்ட் மொபைலோட டிஸ்பிளே சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்றதுக்கு நல்லாவே இருக்கு. ஸ்வைப் பண்றது, ஸ்லைட் பண்றது எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்டாவே பண்ண முடியுது. அண்ட் டிஸ்பிளேவும் ஸ்மூத் அண்ட் ஃபாஸ்டாவே இருக்கு. அண்ட் இந்த மொபைல் Android Pie வெர்ஷன் 9ல வந்து ரன் ஆகுது. அண்ட் இந்த மொபைலோட ப்ராசஸர் Samsung Exynos 9611 மாடல் வந்து ரன் ஆகுது. ஸோ இது வந்து ஆக்டோகோர் ப்ராசஸர். அதுல 4 கோர் பார்த்தீங்கன்னா 1.7 GHz கிளாக் ஸ்பீட்ல வந்து ரன் ஆகும். அண்ட் இன்னொரு 4 கோர் பார்த்தீங்கன்னா 2.3 GHz கிளாக் ஸ்பீட்ல வந்து ரன் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஹையஸ்டா 2.3 GHz வரைக்கும் கிளாக் ஸ்பீட் இருக்கு. ஸோ மொபைல் நல்லா டீசெண்டா ஃபாஸ்டாவே இருக்கும். அண்ட் மொபைலும் ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் தரும். அப்போ மொபைல் லேக் இல்லாம நல்லா ஸ்பீடாவே ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அங்கங்க லேக் இருக்கு. ஸோ அது என்னன்றத பின்னாடி சொல்றேன். நெக்ஸ்ட் மொபைலோட கேமராக்கு வரும். ஸோ ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சல், சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல, கொஞ்சம் மொக்கையா தான் எனக்கு தெரியுது. நல்லா வெளிச்சம் இருக்க இடத்துல செல்ஃபிஸ் ஓரளவுக்கு நல்லா எடுக்க முடியுது. பட் இருந்தாலும் அதுல கொஞ்சம் டீடைலிங்லாம் நிறைய மிஸ் ஆகுது. அண்ட் லோ லைட்டிங்ல செல்ஃபி அந்த அளவுக்கு சரியில்லை. ஸோ ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பெருசா சொல்றதுக்கு இல்ல. அண்ட் அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் பிக்சல்னு பார்த்தீங்கன்னா அது 12 மெகா பிக்சல் தான். இந்த சென்சார் யூஸ் பண்ணி நீங்க போட்டோஸ் எடுக்கிறப்ப போட்டோஸ்ல நல்லா டீடைலிங் நல்லாவே எடுத்து கொடுக்குது. அண்ட் குவாலிட்டியும் ஓகேவா இருக்கு. அண்ட் கலர்ஸ் கூட ஓரளவுக்கு நல்லாவே கேப்சர் பண்ணுது. அண்ட் இன்னொரு சென்சார் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல்ல வைட் ஆங்கிளுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நல்லா இருக்கு. இந்த வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணி போட்டோஸ் எடுக்கிறப்ப நிறைய பிளேசஸ் கவர் பண்ணுது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் உங்களுக்கே தெரியும். வைட் ஆங்கிள் நீங்க போட்டோஸ் எடுக்கிறப்ப அதை ஜூம் பண்ணீங்கன்னா டீடைல்ஸ் நிறைய வந்து மிஸ் ஆகும். பட் ஓவராலா நீங்க நார்மலா போட்டோஸ் பாக்குறப்ப நல்லாவே இருக்கும். அண்ட் இன்னொரு சென்சார் பாத்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சிங் அண்ட் போர்ட்ரேட் ஷாட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து லைவ் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அண்ட் பேக்ரவுண்டை நல்லாவே பிளர் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கேமரா யூஸ் பண்ணி ஒரு சில சாம்பிள் ஷாட்ஸ் வந்து பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் இந்த பேக் கேமராவுடைய வீடியோ குவாலிட்டி அண்ட் எப்படிலாம் எடுக்கலாம்ன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த பேக் கேமரா யூஸ் பண்ணி நம்ம அதிகபட்சமாக 4K 30 FPS வரைக்கும் எடுக்கலாம். 4K இருந்தாலும் பட் நமக்கு அந்த 4K குவாலிட்டி வரலன்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் ஓகே. ஸோ 4Kல ஷூட் பண்ணுறப்ப நமக்கு வீடியோ ஸ்டெபிலைசேஷன் வந்து ஆஃப் ஆகிடும். அதுக்கு பதிலாக நமக்கு வந்து சூப்பர் ஸ்டடி மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும் 4Kல ஷூட் பண்ணுறப்ப. அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே 1080pல வந்து நம்மளால ஷூட் பண்ண முடியும். அண்ட் இதில் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது. ப்ளஸ் சூப்பர் ஸ்டடி மோடும் நம்ம ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் லைட்னிங் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே ஃபோட்டோஸும் அண்ட் வீடியோஸும் எடுத்து கொடுக்குது. லைட்னிங் கம்மியாக இருக்க கண்டிஷனில் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீடியோ மோடில் ஸ்லோ மோஷன், சூப்பர் ஸ்லோ மோஷன், ஹைப்பர் லேப்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி சாம்பிள் வீடியோ ஷார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் கேமராவை நம்ம ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப ஃபோனில் வந்து நல்லா லேக் தெரியுது. ஒரு 10 ஷாட்டுக்கு மேலே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் வந்து உங்களுக்கு வரும். ஷட்டர் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப கொஞ்சம் ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் லேக் வரும். ப்ளஸ் நீங்கள் அதில் மெனூஸை வந்து சேஞ்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு லேக் வந்து ஃபீல் ஆகும். ஸோ நான் அதிகமாக கேமரா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி யூஸ் பண்ணுறப்ப எனக்கு இந்த இடத்துல லேக் நல்லாவே தெரிஞ்சுது. இந்த மொபைலில் கேமிங் பற்றி சொல்லணும்னா டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ், ஓரளவுக்கு லேக் இல்லாமல் ஸ்மூத்தாகவே விளையாட முடியுது. அண்ட் கேமிங்கில் பேட்டரி பேக்கப் கொஞ்சம் ஒரு இஷ்யூவாக இருக்கும். பிகாஸ் கேம் ஆடுறப்ப பேட்டரி ரொம்ப கன்சியூம் பண்ணும். ஸோ இதில் 6000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்கிறதுனால உங்களால் ரொம்ப நேரம் கேம் ஆட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏகப்பட்ட பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மொபைல் வாங்கிட்டு நாங்கள் டெம்பர் கிளாஸ் ஓட்டுறதுக்கு கடைக்கு போனோம். ஸோ அந்த கடையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும் தான் வாங்கியிருக்கோம்னு நினச்சா ஏகப்பட்ட பேர் சாம்சங் M30s டெம்பர் கிளாஸ் வேணும், சாம்சங் M30s. ஸோ இந்த 6000 mAh பார்த்தோன்னே ஏகப்பட்ட பேர் ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு வார்த்தை தான் தெரியுது. மெயினாக இந்த பேட்டரி பேக்கப்காகவே வாங்கலாம் 6000 mAh பேட்டரி. ஸோ ஃபைனலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல டீல் தான். 6000 mAh பேட்டரி, 48 மெகாபிக்சல் கேமரா. ஸோ பேக் கேமரா நல்லாவே இருக்குது டீசெண்டாக. ஃப்ரண்ட் கேமரா தான் கொஞ்சம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. பட் இருந்தாலும் ஏதோ ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி இந்த ப்ரைஸுக்கு இது வந்து ஒரு நல்ல டீல் தான். ஸோ நீங்கள் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, எனக்கு பேட்டரி பேக்கப் அதிகமாக வேணும், ஸோ நான் அதிகமாக ட்ராவலில் இருப்பேன், ஸோ எனக்கு பேட்டரி 4000 mAh கூட எனக்கு பத்தாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 6000 mAh உள்ள இந்த சாம்சங் M30s மாடலை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்குறதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அதாவது 14 to 15, 15 to 16 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் Realme XT ஒரு நல்ல டீலாக இருக்கும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ Realme XT ஒரு நல்ல டீல். அண்ட் அதை அப்படியே விட்டால் Redmi Note 8 Pro இன்னும் லான்ச் ஆகலை இந்தியாவில். ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் நல்லா பெஸ்ட்டாகவே இருக்கும். பிகாஸ் அந்த ப்ராசஸர் கேமிங்காகவே நல்லா ஆப்டிமைஸ் பண்ண ஒரு ப்ராசஸர். ப்ளஸ் இன்பில்ட் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு டீல் தான். ஸோ Note 8 Pro பெஸ்ட்டு, Redmi XT பெஸ்ட்டு. அண்ட் பேட்டரி பேக்கப் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் பெஸ்ட்டு. ஸோ எல்லாருமே தெரியும் 6000 mAh. ஸோ நீங்கள் கேமிங்காகவே ஒரு நல்ல ஆப்டிமைஸ் பண்ண ஒரு ப்ராசஸர் உள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அண்ட் 4 கேமரா உள்ள ஸ்மார்ட் ஃபோன் ப்ளஸ் பேட்டரியும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா Redmi Note 8 Pro வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் நல்லா தரணும், ப்ளஸ் பேட்டரி பேக்கப்பும் ஓகேவாக இருக்கணும், ப்ளஸ் கேமரா நல்லா செம்மையாக இருக்கணும். 4 கேமரா ப்ளஸ் ஃப்ரண்ட் கேமரா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Realme XTக்கு நீங்கள் போகலாம். என் ஃப்ரண்ட் கேமரா அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, பேக் கேமரா நல்லா இருந்தால் போதும். அண்ட் பேட்டரி பேக்கப் பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சாம்சங் M30sக்கு நீங்கள் போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.